அஸ்ட்ரோ பிரபஞ்சம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் கோவிந்தராஜ். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கராய சனீஸ்வராய ராகு கேதுவே நமக. இன்றைய நாள் இனிய நாளாக மலரட்டும். நேயர்களே, நாம இன்னைக்கு பார்க்கிற இந்த பதிவு பாத்தீங்கன்னா, இன்று பிரபஞ்சத்துல இயங்கக்கூடிய நட்சத்திரம் அப்படிங்கிறது அஸ்த நட்சத்திரம். அப்ப இந்த அஸ்த நட்சத்திரம் 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் பாத்தீங்கன்னா எந்த வகையில சாதகமாகவும் எந்த நட்சத்திரக்காரருக்கும் பாதகமாகவும் இருக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் மாசி மாதம் 4ஆம் நாள் 16/2/2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அஸ்தம். அப்ப ஃபர்ஸ்ட் இந்த அஸ்த நட்சத்திரத்தோட பொருள்கள் என்ன அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்த்துக்கணும். அப்ப இருப்பிடம் அப்படின்னு எடுத்துட்டா இது ஜலக்கரை, நீர்நிலைகள் இருக்கக்கூடிய ஜலக்கரைகள் அப்படின்னு பொருள் வருது. மலர் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா வெண்தாமரை, வெண்தாமரை அப்படிங்கிறது மலரா வருது. விலங்குன்னு எடுத்தீங்கன்னா பெண் எருமை. சரிங்களா? மரம் அத்தி மரம். உணவு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஆரஞ்சு பழம், தேன். தேன்னா அந்த தேன் ராட்டோட இருக்கும் இல்லைங்களா, அந்த தேன் கூடுன்னு சொல்லுவோம். அதுதான் இதுக்கு இயக்கமா வருது. தேங்காய் சாதம். தெய்வம் அப்படிங்கிறது காயத்ரி தேவி. ஃபர்ஸ்ட் இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அஸ்த நட்சத்திரத்துக்கு உண்டான பொருள்கள் அப்படின்னு இது தெரிஞ்சுக்கணும். அப்ப இன்னைக்கு இந்த அஸ்த நட்சத்திரம் எந்த நட்சத்திரக்காரருக்கு சாதகமா இருக்க போகுது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட். அதான் இயக்க வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு நம்ம இந்த பதிவுல சொல்றோம். அஸ்வினி, மிருகசீரிசம், திருவாதிரை, பூசம், மகம், பூரம், சித்திரை, சுவாதி, அனுஷம், உத்திராடம், திருவோணம், உத்திரட்டாதி. இந்த நட்சத்திரக்காரங்க இந்த அஸ்த நட்சத்திரத்தோட பொருள் ஆரஞ்சு பழம், தேன், தேங்காய் சாதம். இந்த உணவுகளை பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க சாப்பிடணும். தானமா கொடுக்க கூடாது. நீங்க சாப்பிட்டு இன்றைய வேலையை நீங்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். சரிங்களா? அப்ப சில நட்சத்திரக்காரர்களுக்கு இது பாதகமா அமைதுன்னு சொன்னோம் இல்லையா? அந்த நட்சத்திரக்காரர்கள் யாரு? பரணி, கிருத்திகை, ரோகிணி, புனர்பூஷம், ஆயில்யம், பூரம், அஸ்தம், விஷாகம், கேட்டை, மூலம், பூராடம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, ரேவதி. இந்த நட்சத்திரக்காரங்க என்ன பண்ணலாம்? ஆரஞ்சு பழமும், தேன் ராட்டு, அதே மாதிரி தேங்காய் சாதம், இந்த உணவுகள்ல அப்ப ஈஸியா நம்ம லாஜிக்கு என்ன பண்ணலாம்? ஆரஞ்சு பழம் அப்படிங்கிற விஷயத்த வாங்கி மற்றவங்களுக்கு தானமா கொடுத்துட்டு இன்றைய நாளை நீங்க துவங்குங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். ஏன்னா இது நல்லா புரிஞ்சுக்குங்க இந்த விஷயத்த. 9 கிரகங்களும் நட்சத்திரங்கள் வாயிலாகத்தான் நமக்கு இயங்கிட்டு இருக்கு. அதுதான் சாரம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவோம். அப்ப உங்க ஜென்ம நட்சத்திரத்துக்கு இந்த அஸ்த நட்சத்திரம் யாருக்கெல்லாம் நல்லா இருக்கு இல்லைங்கிறத இன்னைக்கு பதிவே டெய்லியுமே பாத்தீங்கன்னா இந்த பதிவு நம்ம யூடியூப் சேனல்ல வந்துட்டு இருக்கு. இதை நீங்க பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் பார்த்ததையுமே அடுத்த வேலை உங்களுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. இது நீங்க பண்ணக்கூடிய இந்த ஷேர் அப்படிங்கிறது அடுத்தவங்க பார்க்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பதிவு அமையும். அதனால ஷேர் பண்ணுங்க. முதல் விஷயமா ஷேர் பண்ணிருங்க. இந்த பதிவை நீங்க பயன்படுத்தி பாருங்க. எப்படி இருக்கு அப்படிங்கிறது பயன்படுத்தி பாருங்க. ஏன்னா இந்த பிரபஞ்சத்துல இயங்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் பிரபஞ்சத்துக்கு சக்தி இருக்கு. அப்ப இந்த பதிவுல சொல்லக்கூடிய இந்த விஷயம் கண்டிப்பா இந்த இயக்கம் இருக்கும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால இன்னைக்கு இதை நீங்க செயல்படுத்தி பாருங்க. ரொம்ப சிறப்பா இருக்கும். சரிங்களா? நன்றி. வாழ்க வளமுடன். விழுந்தால் விதையாய் விழுவோம், எழுந்தால் மரமாய் எழுவோம்.